பன்னீர்செல்வம் அவருடைய டிரைவர் வந்து இனிமேல் உங்களுக்கு நான் கார் ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை நடு ரோட்டில் இறக்கி விட்டுட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த காரில் ஃப்ரண்ட்டில் வந்து அம்மா ஃபோட்டோ இருந்தது, அதை எடுத்துட்டு முக ஸ்டாலின் ஃபோட்டோ வச்சோன்னு அவரால் தாங்கவே முடியல. என்ன வந்து நீங்கள் நெஞ்சில் குத்துனா பரவாயில்ல சார், முதுகில் குத்திட்டீங்க, எனக்கு இந்த வாழ்க்கையே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டாரு அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சோம். இப்படி ஒரு விஸ்வாசியா அப்படின்லாம் நினச்சோம்ல, அதெல்லாம் கிடையாது. என்னதான் ஆச்சு? நாங்கள் போர்ட்டிகோவில் வந்து வண்டி நிறுத்தணும். வண்டி நிறுத்தும் போது ஐயா என்ன சொன்னார், பொக்கே எடுப்பா, வண்டி பொக்கே எடுத்துட்டு சீக்கிரமாக வண்டியை ஓரம் போடுப்பா, பின்னாடி வண்டி வரப்போகுது அப்படின்னாரு. சரி நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்டை கைட்டு பொக்கே எடுக்கிறதுக்கு போனேன். அதை வந்து இவங்க ஒரு கண்டெக்டாக போட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. நானே ஒரு சாதாரண டிரைவரு, என் பொழப்புல ஏன் மண்ணள்ளி போடுறாங்கன்னு தெரில. ஏதோ ஒன்றுக்கு சொல்ல ஏதோ ஒன்று நடந்தது அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஏதோ ஒரு பொக்கே பின்னாடி இருக்குப்பா, அதை எடுத்துகிட்டு வா, டிராஃபிக் ஆகிடும் வண்டி, கொஞ்சம் சீக்கிரம் இறங்கி போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோதான். அவருடைய வாழ்க்கையே புஷ்பானம் மாதிரி ஆக்கிறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. ஐயா நான் ஒரு டிரைவர், சாதாரண டிரைவர், என்னை தயவு செஞ்சு விட்டு இப்படிலாம் கண்டென்ட் போட்டு உங்கள் கண்டென்ட்டுக்கு நான் இறைய ஆக்க முடியாது, உங்கள் போதைக்கு என்னை ஊர்காலாம் ஆக்காதீங்க. நான் எப்போவுமே நம்ம பன்னீர்செல்வம் ஐயாவோடைய தான் விஸ்வாசி. அவர் இங்கே டிஎம்கே போனால் பரவாயில்ல, ஏடிஎம்கே போனாலும், டிவிகே கூட நாளைக்கு போனால் கூட நான் அவருக்கு நான் கார் ஓட்டுவேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன உங்கள் போதைக்கு ஊருக்காவை ஆக்காதீங்க அப்படின்ட்டு தாய்மையுடன் அந்த டிரைவரே நம்மக்கிட்ட மண்டிட்டு கேட்டிருக்காரு. பன்னீர்செல்வம் டிரைவர் அவருக்கிடையே தான் இருக்கார். அவர் எங்கேயும் அவரை விட்டுட்டுலாம் போகலை, கவலைப்பட தேவையில்ல. நீங்கள் அப்படியே அவருக்கு நெருப்பு விட்டுட்டு இப்படி ஒரு விசுவாசி கிடையாதுண்ணா, சோத்துக்கு அவர் என்ன பண்ணுவார், நம்ம இந்த என்ன சொல்கிறது விசுவாசத்தை வச்சுக்கின்னு நம்ம மானத்தை வச்சு ஈரத்தை வச்சு என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட்டு சோத்துக்கு வழி வேணும்ல, அதெல்லாம் இல்லை. அவர் எங்கே போனாலும் அவர் கூட இருப்பார். அவர் டிரைவரே அழகாக சொல்லிட்டார். நன்றி ஐயா.